அனைவருக்கும் வணக்கம் மக்களே. இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, அனைவருமே எதிர்பார்த்து கொண்டிருக்க ஒரு வேலைவாய்ப்புக்கான ரிசல்ட் அப்படின்னா இந்த ரேஷன் கடை விற்பனையாளருக்கும் கட்டுனருக்குமான ரிசல்ட்டுக்காக தான் ஆல்மோஸ்ட் 38 மாவட்டத்திலுமே எல்லாரும் நம்ம வெயிட் பண்ணிட்டுருக்கோம் இல்லையா. ஸோ அதற்கான அப்டேட் தான் இந்த வீடியோவில் நம்ம தெளிவாகவும் துல்லியமாகவும் கொண்டு வந்திருக்கோம். சரிங்களா, அது என்ன அப்டேட் அப்படின்னா, இந்த தமிழ்நாடு ரேஷன் ஷாப் ரிசல்ட் வந்து 2024 டு 2025க்கான சேல்ஸ்மேன் மற்றும் பேக்கருக்கான ரிசல்ட்டுக்கான அப்டேட் கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா, ஸோ எஸ்எம்எஸ் வழியாகவும் மெயில் வழியாகவும் செலக்ட் ஆன அனைவருக்கும் 38 மாவட்டத்திற்கும் இன்று முதல் சற்று முன்பிலிருந்து சில நொடிகளுக்கு முன்பிலிருந்து வெளியிடப் போவதாகவும் சற்று முன்பு வெளியிட்டிருக்கிறதாகவும் தகவல் வெளியாகியிருக்கு. இது முழுக்க டிஆர்பி ஆஃபீஸ்லேருந்து வந்த ஒரு மகிழ்ச்சிகரமான அஃபிஷியலான தகவல் தான் இது. சரிங்களா, ஸோ இந்த எஸ்எம்எஸும் மெயிலும் யார் யாருக்கு எந்தெந்த மாவட்டத்திற்கு முதல் முறையாக வெளியிட்டிருக்காங்க, அதே மாதிரி இதில் அப்பாயின்மெண்ட் ஆர்டர். சரிங்களா, இதற்கான விற்பனையாளருக்கும் கட்டுனருக்குமான அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்து நம்ம எப்படி டவுன்லோட் பண்ணுறது, அஃபிஷியல் டிஆர்பி வெப்சைட்டில் டவுன்லோட் பண்ணணுமா, இல்லை அப்ளை பண்ணும்போது நம்ம கொடுத்துருக்கிற அட்ரஸ்க்கு வந்து வீட்டுக்கே அப்பாயின்மெண்ட் லெட்டர் வருமா, அதை பற்றின அப்டேட் நம்ம தெளிவாகவும் துல்லியமாகவும் பார்க்க போகிறோம். இன்றைக்கான ஹெட்லைன் நியூஸே இதுதான். ஓகேங்களா, ஸோ அதனால் இதை பற்றின அப்டேட் தான் தெளிவாக பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் கூட்டுறவுத்துறையின் அமைச்சர் திரு மாண்புமிகு பெரிய கருப்பன் ஐயா அவர்கள் வந்து செய்தியாளர்களிடம் சந்தித்து இந்த ரேஷன் கடை ரிசல்ட் குறித்து ஒரு முக்கிய அப்டேட் கொடுத்துருக்காங்க. அதை பற்றின அப்டேட்டுமே தெளிவாக பார்க்க போகிறோம். சரிங்களா, ஸோ அது மட்டும் இல்லாமல் நிறைய பேருக்கு இருக்கிற சந்தேகம் என்னென்னா, இவ்வளோ நாள் ரிசல்ட் வெளியிடாமல் இருக்கிறதுக்கு காரணம் என்ன, ஸோ காசு கொடுத்து வாங்குறவங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறாங்களா, அவங்களுக்கு வந்து நம்பர் மாற்றி போட்டு இந்த மாதிரி வந்து கோல்மால் பண்ணுறாங்களா, ஸோ இந்த அவங்களுக்கு தான் பணம் கொடுக்குறவங்களுக்கு இந்த வேலை வந்து மாற்றி கொடுத்துட்ருக்காங்களா, அதனால தான் இவ்வளோ டிலே ஆகுதா, அதற்கான அப்டேட் நம்ம பார்க்க போகிறோம். நிறைய பேருக்கு இருக்கிற சந்தேகம் அது. ஸோ அதே மாதிரி இதற்கான செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து நேர்மையான முறையில் தான் நடந்திருக்கிறதா, அதற்கான அப்டேட்டுமே பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் என்னென்னத்துக்கு எவ்வளோ மார்க் போட்டிருக்காங்க, அதற்கான அப்டேட்டுமே பார்க்க போகிறோம். சரிங்களா, இந்த ரேஷன் கடை விற்பனையாளருக்கும் சரி கட்டுனருக்கும் சரி, விற்பனையாளருக்கும் கட்டுனருக்கும் என்ன கட் ஆஃப் இருக்கணும், என்ன கட் ஆஃப் இருந்தால் இந்த வேலையானது அவங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதற்கான அப்டேட் நம்ம பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் கேட்ட விஷயம் என்னென்னா, எனக்கு இந்த வேலை கிடைக்குமா கிடைக்காதா, கன்ஃபார்மாக சொல்லிவிடுங்க, ஸோ என்ன கட் ஆஃப் இருந்தால் என்ன இருந்தால் எனக்கு கிடைக்கும், அதுக்கான அப்டேட்டுமே தெளிவாக நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா, ஸோ இது எல்லாமே தெளிவாகவும் துல்லியமாகவும் நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி நமது கவர்மெண்ட் ஜாப் டெய்லி அப்டேட் சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக முதல் முறையாக நமது சேனலை பார்க்குறீங்க, நம்ம வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுன்ற ஆப்ஷனில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய அரசு துறையிலேருந்து வரக்கூடிய எல்லா விதமான கவர்மெண்ட்டோட ஜாப்ஸாக இருக்கட்டும், அப்டேட்ஸாக இருக்கட்டும், நோட்டிஃபிகேஷனாக இருக்கட்டும், இந்த மாதிரி ரேஷன் வேலைகளுக்கு ரிசல்ட் அப்டேட் வீடியோஸாக இருக்கட்டும், இல்லை கவர்மெண்ட்டில் வரக்கூடிய ஸ்கீம்ஸ் வீடியோஸாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் சரி நீங்கள் உடனுக்குடனே நமது சேனலில் ஈஸியாகவே துல்லியமாகவே தெரிஞ்சுக்க முடியும். சரிங்களா, ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், ரிலேட்டிவ்ஸாக இருக்கட்டும், கான்டாக்டில் இருக்கிறவங்களாகட்டும் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக இந்த ரேஷன் வேலைக்கு விற்பனையாளருக்கும் கட்டுனருக்கும் செலக்ட் பண்ணியிருக்கிற விண்ணப்பிச்சிருக்கிற அனைவருக்குமே ஷேர் பண்ணிங்கன்னா ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். ஏன்னா இந்த ஒரு அப்டேட்காக தான் ஆல்மோஸ்ட் எல்லாருமே நம்ம வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். சரிங்களா, ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு என்ன அப்டேட்ன்றதை நம்ம தெளிவாகவும் துல்லியமாகவும் பார்த்துடலாம். சரிங்களா, ஓகே. இப்போது நம்ம முதல்ல பார்க்க போகிற விஷயம் என்னென்னா, இப்போது நம்ம ரிசல்ட் பார்க்குறதுக்கு முன்னாடி நேர்காணல் தான் வச்சுருந்தாங்க, இன்டர்வியூ வச்சுருந்தாங்க. இந்த இன்டர்வியூ வந்து 38 மாவட்டத்திலையுமே முடிக்காமல் ஒரு 80% மாவட்டங்களுக்கு, அதாவது 80% மாவட்டங்களுக்கு மட்டும்தான் நேர்காணல் முடிச்சிருந்தாங்க. ஸோ மீதி ஒரு 20% மாவட்டங்களை வந்து நிறுத்தி வச்சுருந்தாங்க இல்லையா. அதற்கான ரிசல்ட்டுக்கான அந்த நேர்காணல் முடிச்சதா இல்லையா அந்த 20% மாவட்டங்களுக்கு அப்படின்னா, அனைத்து மாவட்டத்திற்கும் அந்த 20% மாவட்டங்களுக்கும் இந்த 38 மாவட்டத்திற்கும் சரி அனைத்து மாவட்டத்திற்கும் நேர்காணலானது விற்பனையாளருக்கும் சரி கட்டுனருக்கும் சரி எந்த விதமான பெண்டிங்குமே கிடையாது. அனைத்து மாவட்டங்களுக்கும் ரிசல்ட் வந்து ரெடியாக இருக்குது, அப்பாயின்மெண்ட்டாருக்கு ரெடியாக இருக்குது, ரிசல்ட்டுக்காக எல்லோரும் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நேர்காணல் வந்து அனைத்து மாவட்டங்களுக்கும் முடிஞ்சு விட்டது. சரிங்களா, இப்போது இறுதி ஃபைனல் செலெக்ஷன் லிஸ்ட்டு. ஓகேங்களா, எதற்காக இவ்வளோ டிலே பண்ணுறாங்க இந்த ரிசல்ட் வெளியிடுவதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வரைக்கும் ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா செலக்ட் ஆனவங்க நேம் லிஸ்ட்டை மட்டும் அனுப்பிடுவாங்க. ஸோ அதை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம், நீங்கள் வந்து ஜாப்பில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஆனால் இந்த 2025 இருந்து இந்த ரேஷன் விற்பனையாளருக்கும் சரி கட்டுனருக்கும் சரி ரிசல்ட் எப்படி வெளியிடுவாங்க அப்படின்னா, எல்லோரும் போஸ்ட் ஆஃபீஸ் வேலைக்கு அப்ளை பண்ணியிருக்கிறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஆல்ரெடி பண்ணியிருந்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதில் வந்து அவங்களுடைய ரிஜிஸ்டர் நம்பரு, அவங்களுடைய நேமு, எந்த இடத்துல அவங்க ஜாப் வாங்கியிருக்காங்க, இந்த மாதிரி சொல்லிட்டு ஒரு
எல்லாமே டீட்டெயில் தான் வரும். அதே மாதிரி இந்த ரேஷன் வேலைக்கும் சரி, இந்த தடவையில் இருந்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுடைய ரிஜிஸ்டர் நம்பரு, டேட் ஆஃப் பர்த்து, உங்களுடைய இன்டர்வியூக்கு எவ்வளோ மார்க் போட்டிருக்காங்க சரிங்களா, உங்களுடைய இன்டர்வியூக்கு எவ்வளோ மார்க் போட்டிருக்காங்க, எவ்வளோ கட் ஆஃப் உங்களுக்கு வந்திருக்குது, எவ்வளோ கட் ஆஃபில் நீங்கள் செலக்ட் ஆகிருக்கீங்க, இல்லை எவ்வளோ கட் ஆஃபில் நீங்கள் ரிஜெக்ட் ஆகிருக்கீங்கன்னு சொல்லிட்டு அனைத்து டீட்டெயிலுமே இந்த தடவை வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த இறுதி ஃபைனல் செலெக்ஷன் லிஸ்ட்டில் வந்து வெளியிட போகிறதாகவும் தகவல் சொல்லியிருக்கிறாங்க. அதனால தான் இவ்வளோ டிலே ஆகுது அப்படின்ற மாதிரியும் தகவல் நமக்கு கூட்டுறவுத்துறையிலேருந்து கொடுத்துருக்குறாங்க சரிங்களா. அது மட்டும் இல்லாமல் இந்த ரேஷன் கடை விற்பனையாளருக்கும் சரி, கட்டுனருக்கும் சரி, எவ்வளோ கட் ஆஃப் இருந்தால் இந்த வேலை கிடைக்கிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இல்லையா. ஸோ இதற்கான கட் ஆஃபை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மினிமம் ஓகேங்களா, மினிமமே வந்து 90% இருக்கணும், 90 மார்க் கட் ஆஃப் இருக்கணும். அதுக்கு மேலே 95, 97 இந்த கட் ஆஃபில் இருந்தவங்களா மட்டும்தான் உங்களுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது இந்த ரேஷன் விற்பனையாளருக்கும் கட்டுனருக்கும் ரிசல்ட் வந்து நீங்கள் செலக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் ஓகேங்களா. ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா நேர்காணல், அதாவது டாக்குமெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்கு வந்து எல்லாமே கரெக்டாக சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு 48, 49 இந்த மார்க்கில் வந்து ஒரு சில மார்க் மட்டும் தான் குறைப்பாங்க. இதில் 40, 40, 50, 50 போட்டுருவாங்க. ஆனால் எல்லாருமே மார்க் அடி வாங்குறதே இந்த நேர்காணலில் தான் ஓகேங்களா. ஒரு சில பேருக்கு 5 கொஸ்டின் கேட்டிருப்பாங்க, ஒரு சில பேருக்கு 10 கொஸ்டின், ஒரு சில பேருக்கு 15, ஒரு சில பேர் 20, 25 கொஸ்டின் வரைக்கும் கேட்டிருக்காங்க, ஒரு சில பேருக்கு 2 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. உங்களுக்கு யார் இன்டர்வியூ பண்ணுறாங்களோ, இன்டர்வியூ கேட்குறாங்களோ அவங்க மைண்ட் செட்டை பொறுத்து தான் உங்களுடைய மார்க்கே வரும். ஏன்னா வந்து அவங்க இப்போது 2 கொஸ்டின் உனக்கு கேட்போம், அவன் 2 கொஸ்டின் ஆன்சர் பண்ணிட்டான், அவனுக்கு 45 to 45, 48 இந்த மாதிரி மார்க் போட்டுடலாம். ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா 5 கொஸ்டின் கேட்கலாம், இவனுக்கு அட்லீஸ்ட் ஒரு 3 கொஸ்டின் ஆன்சர் பண்ணால் கூட அவனுக்கு கரெக்டாக நீ அந்த மார்க் போட்டுடலாம். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறையவே இருக்குது. ஸோ அதனால் ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா இது எல்லாமே கரெக்டாக இருக்க போகுது. ஸோ இது எல்லாமே வந்து நேர்காணலில் கரெக்டாக நீங்கள் அதிகமான மார்க் எடுத்திருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இன்டர்வியூ நல்லா பண்ணியிருக்கணும் சரிங்களா. ஸோ இதுதான். ஸோ அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்து எப்போலேருந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் பிடிஎஃபாக அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா பிப்ரவரி ஓகேங்களா. இந்த பிப்ரவரி 20ஆம் தேதியிலேருந்து 25 இந்த டேட்குள்ளே எந்த டேட்டில் வேணும்னாலும் நீங்கள் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்து அஃபிஷியல் டிஆர்பி வெப்சைட்டில் டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி தகவல் சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அதற்கு முன்பாகவே ஓகேங்களா இன்று முதல் வந்து செலக்ட் ஆகிருப்பாங்க இல்லையா, ஓவரால் கட் ஆஃப் மார்க் போட்டுறாங்க, ஆல்மோஸ்ட் போட்டிருக்காங்க. செலெக்ஷன் லிஸ்ட்டை வந்து ரெடி பண்ணிட்டாங்க. அதில் யாரெல்லாம் செலக்ட் ஆகிருக்காங்களோ ஓகேங்களா, அதிகமான கட் ஆஃபில் இருக்காங்களோ, அதிக பர்சன்டேஜில் இருக்காங்களோ அவங்களுக்கு எல்லாருக்குமே எஸ்எம்எஸ் வழியாகவும் மெயில் வழியாகவும் இன்று முதல் சற்று முன்பிலிருந்து சில நொடிகளுக்கு முன்பிலிருந்து ரிசல்ட் வந்து வெளியிட்டிருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. இது அனைவருக்கும் வராது, செலக்ட் ஆகிருக்காங்க இல்லையா அவங்களுக்கு மட்டும்தான் இது எஸ்எம்எஸ் அண்ட் மெயிலுமே வரும். ஒரு சில பேருக்கு அதிகமான பர்சன்டேஜ் எடுத்தவங்களுக்கும் இந்த எஸ்எம்எஸ் மெயில் வராமல் இருக்கலாம், ஏன்னா வந்து நெட்வொர்க் இஷ்யூனால இருக்கலாம், இல்லை ஒரு சில பேருக்கு வந்து அந்த ஃபோன் நம்பர் மெயில் ஐடியும் பார்த்திங்கன்னா ஆக்டிவாக இல்லாமல் இருக்கலாம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ நீங்கள் எல்லாமே முடிஞ்ச அளவுக்கு அப்ளை பண்ணும்போது கொடுத்த மொபைல் நம்பரையும் மெயில் ஐடியும் ஆக்டிவாக வச்சுக்க பாருங்கள். இன்று முதல் எஸ்எம்எஸ் அண்ட் மெயில் கன்ஃபார்ம் வெளியிடப்படும் ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்து உங்கள் வீட்டுக்கே வரும், அது எந்த டேட்டில் வேணுனாலும் வெளியாகலாம் ஓகேங்களா. நீங்கள் அப்ளை பண்ணும்போது கொடுத்துருக்கிற அட்ரஸ்க்கு வந்து வீட்டுக்கே அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வரும். இல்லை நான் வந்து டிஆர்பியோட அஃபிஷியல் வெப்சைட்டில் தான் டவுன்லோட் பண்ணிக்கணும், அதுக்கான ஆப்ஷன் இருக்கான்னு கேட்டிங்கன்னா அதுக்கும் இருக்குது. அதுக்கு வந்து பிப்ரவரி 25ஆம் தேதியிலேருந்து 20 to 25 வரைக்கும் இதுக்கான டைம் இருக்குது. அப்போது வந்து நீங்கள் பிடிஎஃபாக டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. ஸோ இதுதான் அப்டேட்டு. அதே மாதிரி செலெக்ஷன் ப்ராசஸ் நேர்மையான முறையில் நடந்திருக்குதா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இதில் நேர்மையான முறையில் தான் நடந்திருக்குது, அதில் எந்த விதமான சந்தேகமும் உங்களுக்கு வேண்டாம் ஓகேங்களா. ஸோ இதுதான் இந்த வீடியோவில் நம்ம அப்டேட்டாக கொடுத்துருக்கிறது. அதே மாதிரி அப்பாயின்மெண்ட் ஆர்டர் பற்றி கூட்டுறவுத்துறையின் அமைச்சர் திரு மாண்புமிகு பெரிய கருப்பன் ஐயா அவர்களை வந்து என்ன அப்டேட் கொடுத்துருக்காங்க அப்படின்னா இந்த ரேஷன் கடை தேர்வு முடிவுகள் குறித்து இந்த ரேஷன் ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து விரைவில் வெளியிடுவோம், அதற்கான இறுதி ஃபைனல் செலெக்ஷன் லிஸ்ட்டு வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கோம், அதுக்கான வேலைகள் தான் தீவிரமாக போயிட்டுருக்கு, விரைவில் நாங்கள் வெளியிடுவோம் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. இதுதான் ஒரு சிம்பிளான அப்டேட் தான் அவங்க கொடுத்துருக்குறாங்க சரிங்களா. ஸோ இன்றைக்கான அப்டேட் இதுதான், ரேஷன் கடை ரிசல்ட்டை பற்றின அப்டேட். ஸோ தொடர்ச்சியாக அப்டேட் பண்ணுறேன். ஸோ அடுத்தடுத்த ஒரு முக்கியமான அப்டேட்டில் சந்திக்கிறேன், முக்கியமான அரசு வேலை சந்திக்கிறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, மறக்காமல் லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ, வெல்கம். அடுத்த ஒரு முக்கியமான அப்டேட்டில் சந்திக்கிறேன். தேங்க்யூ.